என்னன்னா த்ரூ. ஆனால் இதில் வந்து இந்த 7 குழந்தைங்களுக்கும் ஒருத்தருக்கும் ஒரு கொடுக்கறது வந்து ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது. அண்ட் சாய்ஸ் ஆஃப் சாங்ஸ் ஃபர்ஸ்ட் அழகான ஒரு புஷ்பாஞ்சலி, அதை தொடர்ந்து கஜானன இயக்கமுடைய அந்த அழகாக விநாயகருக்கு செலிப்ரேஷன் பண்ணுற மாதிரி ஒரு சாங். அண்ட் ரொம்ப ட்ரெடிஷ்னலாக அலாரிப்பு வந்து நம்ம பார்க்கறதுக்கு சிம்பிள், பட் அதில் அவ்வளோ அழகான நுவான்சஸ் இருக்குது, அவ்வளோ அழகான தாள கணக்குகள் எல்லாமே இருக்குது. சாரி டு சே திஸ், கொஞ்சம் எல்லாரும் அமைதியாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதுக்கப்புறம் அவ்வளோ அந்த ட்ரெடிஷ்னலான ஒரு ஜதீஸ்வரம் வசந்தா ராகம், என்னோட ஃபேவரட் ராகம்ல ஒரு ஜதீஸ்வரம் ரொம்ப அழகா அந்த 7 குழந்தைங்களும் அவ்வளோ அழகா கோஆர்டினேட்டடா. அண்ட் அந்த பிளேஸ்மெண்ட் அவங்க ஒரு இதுக்கு அந்த சேஞ்ச் ஓவர் அவங்க டீச்சர் வந்து எல்லாருக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும். அண்ட் அந்த குழந்தைங்க ஃபர்ஸ்ட் பிகினிங்ல வந்து இன்னும் வந்து நிற்கிற வரைக்கும் அந்த தாளம் ஃபாலோ. ஒரு டான்ஸரா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நமக்கு வந்து ஒரு குழந்தைங்களுக்கு வர வைக்கிறது அந்த சுகம் சொல்லுங்க. தட் இஸ் அரமண்டி, அந்த ப்ராப்பர் போஸ்டர் அந்த பாடி, அந்த கை வச்சுக்கிற விதம், இதெல்லாம் தான் ஃபர்ஸ்ட் ஃபோக்கஸ் பண்ணணும். தாளம் ஞானம் இல்லைன்னா அது வேற எந்த விஷயம் வேணாலும் ஃபியூச்சர்ல கரெக்ட் பண்ணிக்க முடியும். அவங்க வளர அவங்க ஏஜுக்கு ஏற்ற மாதிரி எக்ஸ்பிரஷன்ஸ் இம்ப்ரூவ் பண்ணலாம். அண்ட் அவங்க கொரியோகிராஃபி அண்டர்ஸ்டாண்டிங் பண்ற விதம் இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும். பட் தாளம் வந்து ரொம்ப லேட்டர் ஏஜ்ல டெவலப் பண்ணவே முடியாது. அது ஒரு ஆல்பபெட்ஸ் மாதிரி நம்ம ஆரம்பத்துலேருந்தே ஒழுங்கா படிச்சுட்டு அதுக்கான வேர்ட்ஸ் அந்த ஃபினிட்டிக்ஸ் நமக்கு தெரிஞ்சாதான் எப்படி நம்மளால எழுத முடியுமோ. அந்த அளவுகள்ல வந்து நமக்கு தாளம் நல்லா வந்ததுன்னா மட்டும்தான் அவங்க ஃபியூச்சர்ல வந்து ஒரு நல்ல ஒரு டான்ஸரா வர முடியும். இன்னைக்கு அந்த 7 குழந்தைங்களும் அவ்வளோ தாளம் ஞானத்தோட ஆடினது ஃபர்ஸ்ட் ரொம்ப ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்தது. காஸ்டியூம் செலெக்ஷன் ஒவ்வொருத்தரும் அவங்க ஆக்சுவலி சொன்னதுக்கு அப்புறமா தான் ஹையர் பண்ண காஸ்டியூமே எனக்கு தெரிஞ்சது. அவ்வளோ அழகா அந்த குழந்தைங்களுக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப கச்சிதமா நல்லா அழகா பண்ணியிருந்தாங்க. மேக்கப் எவ்ரிதிங் ஒரே மாதிரியான ஜுவல்லரி அதுலலாம் ஃபோக்கஸ் பண்ணலன்னா நம்ம ஸ்டேஜ்ல பார்க்கும்போது அழகாவே இருக்காது. இவ்வளோ நீட்டா இன்னைக்கு இந்த அத்தனை குழந்தைங்களும் ஒரு பொம்மை மாதிரி அழகா இருக்காங்க ஸ்டேஜ்ல. என்னன்னா ஒவ்வொரு குழந்தைங்களும் 7 குழந்தைங்க ஆடுறாங்க. அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் நான் வந்தாலே கேட்டேன் எவ்வளோ நேரம் ப்ரோக்ராம் அப்படின்னும் போது நான் வந்து இத்தனை ஐட்டம்ஸ் இருக்குனாலே எனக்கு ஃபர்ஸ்ட் ரொம்ப ஷாக் ஆகிட்டேன். இவ்வளோ ஐட்டம்ஸ் வந்து பார்க்கணும்னா ஒரு டான்ஸ்னா எனக்கே வந்து ரொம்ப டயரிங்கான ஒரு விஷயமா இருக்கும். அப்படி இருக்கும்போது எப்படி இத்தனை பேர்னால அது இவ்வளோ நேரம் பார்க்க முடியும் அப்படின்னு நான் நினைச்சேன். பட் சாய்ஸ் ஆஃப் சாங்ஸ் ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி சில்ட்ரன், அந்த குழந்தைங்க அந்த ஒரு குழந்தைக்கும் இந்த குழந்தையோட நம்ம டீச்சருக்கு தெரியும் இல்லையா, ஒரு குழந்தைக்கு இது நல்லா இருக்கும் இது நல்லா இருக்கும் அப்படின்னு தெரியும் போது அந்த ஒரு குழந்தைங்களுக்கும் எஸ்பெஷலி எல்லா குழந்தைங்களும் ரொம்ப அழகா ஆடினாங்க. நான் ஸ்பெஷலா பர்டிகுலர் அந்த சாங்குக்காக சொல்றேன். ஆண்டாள் வந்து 5 வயசுல திருப்பாவை எழுதினாங்க. இன்னைக்கு அந்த இருக்கிறதுலே குட்டியான குழந்தை வந்து இன்னைக்கு ஆண்டாள் ஆடினது ரொம்ப ஆப்டா இருந்தது. அந்த ஆண்டாள் கவுக்கும் அண்ட் ஒவ்வொரு குழந்தைக்கும் ஃபர்ஸ்ட் ஒரு குழந்தை வந்து விநாயகர் மேல ஸ்டார்ட் பண்ணினாங்க. கௌதம் வந்து நிறைய கௌதம்ஸ் இருக்கு. இன்னைக்கு 3 குழந்தைங்களுக்கு கௌதம் சொல்லிருந்தாங்க. கௌதம்னாலே போர் அடிச்சிடும், 3 குழந்தை வேற ஆட போறது அப்படின்னு நினைச்சேன். பட் எவ்ரி children gave their best. ஒரு குழந்தையும் அவ்வளோ அழகழகாக ஆடினாங்க. அதில் எவ்ரி சைல்ட் கேவ் their best. அதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நடேஷ கௌதம், அதுக்கு சண்முக கௌதம் அண்ட் நாச்சியார் கௌதம். எக்ஸ்பெக்டே பண்ணல, போர் அடிக்காம இருந்தது. அதுக்கு அடுத்து அழகான சப்தம் என்னோட ஃபேவரட், நான் அரங்கேற்றத்தில் பண்ண ஒரு சப்தம். ஸோ அது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அதுக்கப்புறமா அசைந்தாடும் மயில் அந்த பாட்டும் ரொம்ப அழகா இருந்தது. அதுக்கப்புறமா ஆடிக்கொண்டார். ஸோ ஒவ்வொரு குழந்தைங்களுக்கும் ஒவ்வொரு விதமான சாங்ஸை செலக்ட் பண்ணி லாஸ்ட்ல அகெயின் காவடி சிந்தோட ஃபினிஷ் பண்ணது ரொம்ப ரொம்ப அழகா இருந்தது. அண்ட் குடோஸ் டு தி டீச்சர் ஃபர்ஸ்ட். ஏன்னா அவ்வளோ அழகா அத்தனை குழந்தைங்களும் ட்ரெயின் பண்றது அவ்வளோ ஈஸியான விஷயம் இல்லை. ஒரு குழந்தைய வீட்டில் நம்மளால கண்ட்ரோல் பண்றதே பெரிய விஷயம். இதுல 7 குழந்தைங்களையும் கோஆர்டினேட் பண்ணி ஒரே டைம்ல வர வச்சு சொல்லி கொடுக்கறது. ஏன்னா இந்த குழந்தைங்களை பத்தின ப்ரொஃபைல் படிக்கும் போது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஒவ்வொரு குழந்தைங்களும் நாட் ஓன்லி டான்ஸர், தே ஆல்சோ டூ மல்டி டாஸ்கிங். ஒரு குழந்தை ஒரு விஷயத்துல சிறந்தவங்களா இருக்கும் போது டான்ஸ் கிளாஸ்க்கு மட்டும் டைம் ஒதுக்காம அதுக்கும் ஒதுக்கி ஆகணும். அப்படி இருக்கும்போது அந்த டீச்சர் வந்து எல்லாருக்கும் இந்த டைம் பர்டிகுலராக அவங்க ஃபிக்ஸ் பண்ணி அதுக்கு அந்த பேரண்ட்ஸும் கொண்டு போய் விட்டு அண்ட் லாஸ்ட் நாட் த லீஸ்ட் இந்த குழந்தைங்க அதுக்கு உழைச்சிருக்காங்கன்றது அந்த எஃபோர்ட் அவ்வளோ அழகாக தெரிஞ்சுது. 7 பேரும் அவ்வளோ ஸ்மைலிங் ஃபேஸோட. சலங்க பூஜைன்றது ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டான பர்சன்ஸ் பண்ணுற விஷயம் இல்லை. இன்னைக்கு டெஃபினட்டாக அவங்க எல்லாரும் ஒரு டான்ஸ் கிளாஸ்க்கு வரும்போது
நம்ம என்னதான் பேசிக் ஸ்டெப் சொல்லி கொடுத்தாலும் அந்த குழந்தைங்க வந்து எப்போ அந்த பெரியக்கா ஆடுறதெல்லாம் கற்றுக்குவோம், அதுதான் ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. நம்ம சொன்ன விஷயத்த ப்ராக்டிஸ் பண்ணவே மாட்டாங்க. ஸோ அதை மீறி அந்த அக்கா ஆடுற ஐட்டம்லாம் நல்லா இருந்ததுமா, கையெல்லாம் அப்படிலாம் அசைச்சு ஆடுறாங்கன்னு அவங்களுடைய அட்ராக்ஷன் வந்து அடுத்த விஷயத்துக்கு தான் இருக்கும். பட் இன்னைக்கு அந்த சலங்கை கட்டிக்க போகிறதுங்கிறது ஐ நோ ஹவு எக்ஸைட்டிங் இட் இஸ் ஃபார் அ டான்ஸர் இல்லாமல் ஒரு நார்மல் குழந்தைங்க அந்த சத்தத்துக்கு ரொம்ப அட்ராக்ட் ஆகும். அப்படி இருக்கும்போது இன்னைக்கு அவங்க ட்ரீம் வந்து இன்னைக்கு எப்படி ஆட போகிறோம், அந்த சலங்கையை கட்டின்னு ஆடுறது. அண்ட் ஒவ்வொரு டைம் அந்த சலங்கை போட்டால் ரொம்ப அப்படி நடந்து சில குழந்தைங்கலாம் அதை ஃபர்ஸ்ட் டைம் கட்டிக்கிறதுனால ஒரு எக்ஸைட்மெண்ட் பண்ணுவாங்க. பட் இந்த ப்ரோக்ராம் அவ்வளோ அழகாக நீட்டாக அவங்க ஆர்கனைஸ் பண்ணி ஒவ்வொரு குழந்தை ஆடை முடிச்சுன்னா ரூம்குள்ளே கொண்டு போயிட்டாங்க. ஸோ தட் தே டோன்ட் டிஸ்டர்ப் தி அதர் கிட். ஸோ அந்த குழந்தைங்க இங்கே வந்து நிற்கிற விதம் ஆகட்டும், உள்ளே போகிற விதம் எல்லாமே எவ்வளோ அழகாக ட்ரெயின் பண்ணியிருக்காங்க. ஸோ தட் இஸ் த டிசிப்ளின் வி லேர்ன் த்ரூ டான்ஸ். நம்ம டான்ஸ் மட்டும் கற்றுக்கல, டிசிப்ளின் கற்றுக்குறோம், பாடி அனலைஸ் பண்ணுறோம் நம்ம அதில், அப்புறம் தாளம்ன்ற ஒரு விஷயம் கற்றுக்குறோம். இது மூலமாக மைண்ட் அண்ட் பாடி கோஆர்டினேஷன் இது மூலமாக கற்றுக்குறாங்க. அண்ட் தே நோ ஹவு டு ஆர்கனைஸ் எவ்ரிதிங். அதாவது டைம் இந்த டைம்குள்ளே இது படிக்கணும். ஸோ தே நோ ஹவு டு ஆர்கனைஸ். ஸோ த்ரூ டான்ஸ் தே லேர்ன் மெனி திங்ஸ். மியூசிக் கற்றுக்குறாங்க, அந்த மியூசிக் தகுந்த மாதிரி ஆடும். மியூசிக் சொன்னோன்னு எனக்கு ரொம்ப அழகாக ஐ திங்க் இந்த குழந்தைங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்க எல்லாருமே வந்து பிரமாதமாக பண்ணினாங்க. நான் எனக்கு இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ராகவேந்திர கார்த்திக் சாருடைய பாட்டு கேட்குறேன். ரொம்ப அழகாக பாடினார். அண்ட் ஆடி கொண்டாடில் வந்து பொன்னப்போல் சொல்லிகிட்டே அவர் பாடும்போது சம்டைம்ஸ் வந்து நமக்கு தாளம் மிஸ் ஆக கூட சான்ஸ் இருக்கு. பட் அவர் ரொம்ப அழகாக அந்த பொன்னப்போலும் சொல்லிட்டு அழகாக அந்த பாட்டுலேயும் ரொம்ப அழகாக வந்து மேட்ச் பண்ணி ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாரு. ஸ்பெஷலி மென்ஷன். அதுக்கப்புறம் மிருதங்கம், எனக்கு பாரிஸ் மகேஷ் சார் அவர் ரொம்ப நல்லா தெரியும். அவங்க லைஃபே ஒரு டான்ஸ் டீச்சரும் கூட. ஸோ அவர் வந்து இன்னைக்கு இந்த குழந்தைங்களுக்கு ஏற்ற மாதிரி அழகாக வந்து சம்டைம்ஸ் நமக்கு எல்லாருமே பர்ஃபெக்ஷனோட ஆட முடியாது. சம்டைம்ஸ் எங்கேயான ஒரு இடத்துல தாளம் மிஸ் பண்ணும்போது அந்த மிருதங்கிஸ்ட் அவருக்கு வந்து மேட்ச் பண்ணிடுவாங்க அழகாக. ஸோ அவர் ரொம்ப அழகாக இன்னைக்கு வந்து குழந்தைங்க எங்கேயாவது இசைனாலும் அவர் ரொம்ப அழகாக காலத்தில் அதை கொண்டு போனார். ஸோ அதுக்கு அவங்க ஈஸியாக அதை ஜாயின் பண்ணிட்டாங்க. ரொம்ப அழகாக இருந்தது. அண்ட் வயலினும் ரொம்ப அழகாக எங்கெங்க ரொம்ப ராகமா இழுத்து வாசிக்காம லைக் அவங்க வந்து நிக்கிறதுக்குள்ள இவ்வளவு ஜஸ்ட் ஆஃப் மியூசிக் போறோம். அந்த க்ரௌடுக்கு வந்து ரொம்ப நேரம் வாசிச்சுட்டே இருந்தாலும் ரசிக்க முடியாது. அவருக்கு எங்கெங்க எவ்வளவு அழகா பண்ண முடியுமோ அந்த பாட்டுக்கு முன்னாடி அந்த ராகம் கொடுக்கறது, ஈவன் இன் பிட்வீன் தி சாங் ரொம்ப தேவையான அளவுக்கு ஒரு அழகான ஒரு ஆர்கெஸ்ட்ரா இன்னைக்கு அமைஞ்சிருக்கு. நட்டுவாங்கம் ஆகட்டும், டீச்சர்னால இன்னைக்கு உட்கார முடியாததுனால ஷி ஹேட் அ சப்ஸ்டிடியூட். பட் அவங்களுமே ரொம்ப அழகாக வந்து இந்த குழந்தைங்களுக்கு இன்னைக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ வெரி ஹாப்பி டு சி இந்த ஹால் ஃபுல்லாக இப்படி நிறைஞ்ச ஒரு க்ரௌடு பார்க்கறது பெரிய விஷயம். டான்ஸ்க்கு வந்து நம்ம ஆர்ட்ஸ் வந்து இப்போ ரொம்ப டைல்யூட் ஆகிட்டு இருக்குன்னு சொல்லி பேசிட்டு இருக்கோம். எல்லாரும் வெஸ்டர்ன் கல்ச்சரை நோக்கி போகிறோம். வெஸ்டர்ன் கல்ச்சர் நோக்கி போகிறது தப்பு கிடையாது. பட் நம்மளுடைய பாரம்பரியமான இந்த மாதிரி ஆர்ட்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது முக்கியம். ஐ ஆல்சோ லைக் எனி கைண்ட் ஆஃப் டான்ஸ், அதெல்லாம் ஓகே தான். பட் நம்மளுடைய ட்ரெடிஷ்னல் ஐட்டம்ஸ் கற்றுக்கும் போது நமக்கு இன்னும் நிறைய விஷயம், நம்மளை பார்த்து வியக்கிற விஷயம் நம்மளோட ஆர்ட், நம்மளுடைய கல்ச்சர், அதுதான். ஸோ அதை விட்டு கொடுக்காம நம்ம கற்றுக்கணும். அதை மென்மேலும் அடுத்த ஜெனரேஷனுக்கு நம்ம ஸ்ப்ரெட் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம மோட்டிவாக வச்சுருந்தா போகிறோம். அண்ட் இன் டான்ஸ் நிறைய பேருக்கு வந்து வெறும் ஆடுறது மட்டும் டான்ஸ் நினச்சிட்டு இருக்கீங்க. இதுலேயும் டிகிரிஸ் இருக்குது. ஸோ ஃப்யூச்சரில் வந்து கண்டிப்பாக இவங்க எல்லாருமே வந்து இதை கண்டினியூ பண்ணி அரங்கேற்றம் பண்ணி அதுக்கப்புறமா அவங்களும் வந்து டான்ஸ்லையும் இப்போ அழகாக ஈவன் யூஜிசி நெட் சார் கூட கிளியர் பண்ணதான் ஏதோ இதெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ டான்ஸ்லேயுமே யூஜிசி நெட் பர்ஃபார்மிங் ஆர்ட்ஸ் இருக்கு. ஸோ ஈவன் ஐ கிளியர்ட் மை யூஜிசி நெட் பிகாஸ் அது பிஹெச்டி படிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம அதுக்கப்புறம் எங்கேயாவது ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணும்போது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நிறைய விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இதுக்கப்புறமா ஸ்டார்ட் ரீடிங் லாட் ஆஃப் புக்ஸ் ஆல்சோ ரிலேட்டட் டு லிட்ரேச்சர். எல்லாம் நம்ம மித்தாலஜி ஸ்டோரிஸ்லாம் கற்றுக்கும் போது அது நமக்கு பார்த்த மகிழ்ச்சி யாருன்னா தாத்தா பாட்டி. அவங்களுடைய மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. இந்த அரங்கத்தில் வந்ததுல இருந்து இந்த குழந்தைங்களுடைய நாட்டியத்து மேல அவங்களுக்கு இருந்த பற்று எனக்கு ரொம்பவே மகிழ்ச்சியா இருந்துச்சு. இந்த 7 பேருக்கும் முதல்ல ஒரு மிகப்பெரிய கைத்தட்டல கொடுத்துடலாம். குழந்தைங்க ஸ்டேஜில் அரங்கேற்றம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அவங்களுடைய அம்மாக்கள் வந்து கீழே
ஸ்டேஜுக்கு கீழே அரங்கேற்றம் பண்றதை நான் பார்த்தேன். அந்த தவிப்பு நமக்கு தெரிஞ்சுது. இவ்வளவு பெரிய மேடை ஏற்றி குழந்தைகளை இந்த வளர்ச்சிக்கு உறுதுணையா இருந்த பெற்றோருக்கு முதல்ல வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்த அவங்களுக்கு முதல்ல நன்றி. சரி, அரங்கேற்றத்தின் மூலமா மாணவிகள் நிறைய நடனத்தை பத்தி உங்களுக்கு சொல்லிட்டாங்க. சரி, நான் ஏதாவது சொல்லல சிறப்பு விருந்தினர்ன்றதுனால, சரி குழந்தைகளை மையப்படுத்தி ஒரு கவிதை சொல்லலாம் அப்படின்றதுக்காக ஒரு கவிதை இப்பதான் வந்த நேரத்தில் எழுதினேன். அதை அவங்களுக்காக சொல்றேன் பாருங்க. வானில் வராமல் வந்த வானவில்லை போல் அரங்கத்தை தன் நாட்டியத்தால் மகிழ்ச்சி வெள்ளத்தில் ஆழ்த்திய 7 மாணவிகளே, உங்களுக்கு நன்றி. பெண் என்றாலே அழகு, பெண் என்றாலே அழகு, அதில் ஒப்பனையும் சேர்ந்து கொள்ள கண்கொள்ளா அழகில் தேவ மகளிரே சொக்கி போகும் தேவதைகளே, நீங்கள் வாழ்க. பயின்றதை பறைசாற்றும் விதமாக குருவுக்கு நன்றி செலுத்தி, பயின்றதை பறைசாற்றும் விதமாக குருவுக்கு நன்றி செலுத்தி, சலங்கையை காலில் பூட்டி உங்கள் மிடுக்கான நடையிலே சொக்கித்தான் போனோம் நாங்கள் மொத்த பேரும், சொக்கித்தான் போனோம் நாங்கள் மொத்த பேரும். உங்கள் சாதனைக்கு நாளெல்லாம் கனவு கண்டு ஏங்கிய விடிகளோடு காத்திருக்கும் பெற்றோர்களே, சாதித்து விட்டால் உங்கள் மகள். உங்கள் சாதனைக்கு நாளெல்லாம் கனவு கண்டு ஏங்கிய விடிகளோடு காத்திருக்கும் பெற்றோர்களே, சாதித்து விட்டால் உங்கள் மகள். சான்றோர் முன்னிலையில் உங்கள் கலைச்சேவை தொடரட்டும், விருது உங்கள் கைகளில் தழுவட்டும். வாழ்த்துக்கள் அன்பு நெஞ்சங்களே, வாழ்த்துக்கள். பெற்றோர்கள் தான் கடைசியா ஆணினத்துக்கு ஏதாவது சொல்லணும். ஏன்னா மனைவிமார்கள் என்ன சொன்னாலும் அதை கேட்டுக்கிட்டு கட்டுக்கோப்பா நிக்கிறதுல ஆண்களுக்கு நிஜமா அலாதியான பிரியன்னு நினைக்கிறேன். திருமணத்துக்கு முன்னாடி கட்டிலம் காலையா சுற்றிட்டு இருந்த ஆண்கள் இன்னைக்கு அப்படியே ஒடுங்கி போய் உட்கார்ந்துகிட்ட சொன்ன பேச்சை கேட்கக்கூடிய இடத்துல இருக்காங்கன்னா அதுக்கு உண்மை. ஆணும் பெண்ணும் சேர்ந்ததுதான் குடும்பம். அந்த ஒற்றுமை இல்லைன்னா வேற்றுமை மட்டும்தான். இதை மட்டும் உங்களுக்கு கடைசியா சொல்லிக்கிறேன். சரியான புரிதல் யாராவது ஒத்துரு விட்டு கொடுத்து போங்க. இந்தியாவிலேயே தமிழ்நாடு விவாகரத்துல முதல் இடத்துல இருக்கு. கல்வியில் மட்டும் கிடையாது, விவாகரத்துலயும். ஏன்? 2 பேர் வேலைக்கு போறதுனால. 2 பேர் வேலைக்கு போய் குடும்பத்தை உயர்த்தணுமே தவிர 2 பேர் பிரிஞ்சிடக்கூடாது. பிரிவினையை உள்ள கொண்டு வராதீங்க. உங்களுடைய குழந்தைகள் வளர்ச்சியோடு இருக்கும். நான் நிறைய மாணவிகளை பாக்குறேன் பள்ளிக்கூடத்துல, அப்பா அம்மா தனியா இருக்காங்க, குழந்தைகளுடைய வளர்ச்சியே இல்லாம இருக்கு. தயவு செஞ்சு தாத்தா பாட்டிகளை கூட வச்சுங்க, அது வாழ்க்கைக்கான முன்னேற்றமா இருக்கும். நிறைய பேசிக்கிட்டே போலாம், நேரம் கருதி என்னுடைய பேச்சை முடிச்சுக்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி கூறி அனைவருக்கும் வணக்கம். மெயினா தாத்தா பாட்டிகளுக்கு வணக்கம். அவங்க குழந்தைகளோட வளர விடுங்க. தயவு செஞ்சு பள்ளிக்கூடத்துக்கு லீவு போடக்கூடாதுன்னு நினைக்காதீங்க. உங்களுடைய குடும்ப விழாக்களுக்கு, கோயில் விழாக்களுக்கு கட்டாயம் விட்டு போங்க. கல்ச்சர் அவன் தெரிஞ்சுக்கிட்டோம். கல்ச்சர் தான் நாளைய சமுதாயத்தை வளர வைக்கும். அதை இந்த நேரத்தில் உறுதியா சொல்லிக்கிறேன். ஜெயவித்யாசனம் பள்ளியின் சார்பாக எனக்கு வாய்ப்பு கொடுத்திருக்காங்க. என்னுடைய பள்ளி மாணவிகள் நான் 7 பேர், 7 பேருமே அதுல 2 பேர் இப்ப அதர் பள்ளிக்கு போயிருக்காங்க. முதல்ல வாழ்த்துக்கள். உங்களுடைய நாட்டியத்துக்கு தரம் தாழ்ந்து நான் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. கடைசியா ஆசிரியரை சொல்லாம போக முடியாது. ஏன்னா அவங்களுடைய வயதிற்கு குழந்தை கூட இப்ப மகிழ்ச்சியோட ஆடிட்டு தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க இந்த 7 மாணவர்களை உருவாக்கின விதம் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது. அந்த கோஆர்டினேஷன் இருந்துச்சு. முதல்ல அவங்களுக்கு இந்த நேரத்தில் வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். நன்றி. Miss Himashini,
parents of Miss Sakshi to honor Sri Paris Mahesh sir. I invite parents of Miss Himakshini to honor Himakriya Kalai. I invite Miss Sakshi to honor Sri R.K. Krishna Bharati sir. It is my great honor to introduce someone whose commitment to each student is second to none. Srimati Sunita Joyson, who has scored countless hours of hard work and happy to every class, every rehearsal and every performance. Her patience and expertise have helped our students grow and achieve things they never thought possible. We are so grateful for everything you do. Please help me welcome and honor our Guru, Srimati Sunita Joyson. I request the students and their parents to do the honors. சின்ன ஒரு 5 minutes தான், அதனால எடுத்துக்க மாட்டேன். இந்த ஓம்கார டான்ஸ் பள்ளிக்கு 7th நன்றி மற்றும் நமது சிறப்பு விருந்தினராக வந்து நமது விழாவை சிறப்பித்து கொடுத்த நமது சீஃப் கெஸ்ட் லக்ஷ்மி மேம் அவர்கள், ராமஸ் அவர்களுக்கு என் மனமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இதுக்கு வந்து நடக்கிறதுக்கு சப்போர்ட்டிவாக இருந்த எங்கள் பேரண்ட்ஸ், என்னோட 7 ஸ்டூடெண்டோட பேரண்ட்ஸ் வந்து பேர் எனக்கு வந்து நான் சொல்லுவேன், எதுவுமே ஸ்டூடெண்ட் பேர் வச்சு தான் நல்லா கூப்பிடுவேன். அவங்க பேர் வந்து எனக்கு ரொம்ப தெரியாது, ஆனால் கேட்கும் போது நிறைய டிஃப்ரெண்டாக அவங்க பேர், ஆனால் இது வரைக்கும் நான் கேட்டதே இல்லை. ஸோ இது வந்து எப்பயும் மார்ச்லேயே நடக்க வேண்டிய ஒரு விஷயம். ஒரு சின்ன எஜுகேஷனால தள்ளி போச்சு, ஆனாலும் வந்து பேரண்ட் வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ அவங்களோட சப்போர்ட் இல்லாமல் கண்டிப்பாக இந்த அளவுக்கு இதை வந்து இங்கே கொண்டு வந்திருக்கோம். ஸோ இப்போ நாங்கள் ஆகஸ்ட்ல நாங்கள் பண்ண முடிவெடுத்த போது ஓகே உங்க ஹெல்த் ஓகேவா இருந்தால் மட்டும் பண்ணலாம் சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ அந்த பேரண்ட்டுக்கு நான் கண்டிப்பாக இந்த இடத்துல தேங்க்ஸ் சொல்லணும். என்னோட எல்லா பேரண்ட்ஸுக்கும் சப்போர்ட் பண்ண என்னோட எல்லா பேரண்ட்ஸுக்கும் மனமார்ந்த நன்றி. அப்புறம் கண்டிப்பாக வந்து ஆர்கெஸ்ட்ரா டைம் அவங்க இல்லாத கண்டிப்பாக இந்த விழா வந்து இன்னும் சிறப்பிச்சுக்க முடியாது. என்னுடைய இசைக்குழு அவர்களுக்கும்
எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் போட்டோகிராஃபர் அண்ணா டேனி, அப்புறம் ஆடியோ ராஜேஷ் அண்ணா, அப்புறம் சுலக்ஷனா மண்டபம் சார் மேனேஜ்மெண்ட், அவங்க மேக்கப் ராஜி அக்கா, இவங்க அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கண்டிப்பாக இந்த டைமில் என் ஃபேமிலிக்கும் ஒரு தேங்க்ஸ் சொல்லணும். இந்த மாதிரி டைமில் என்னை அனுப்பிச்சி வச்சு பரவாயில்ல பொண்ணுங்க உன்னையும் பார்த்துக்கோ பாப்பா இதுவும் ப்ரோக்ராம் நல்லபடியாக நடத்துங்கன்னு சொல்லி என்னை சப்போர்ட் பண்ண என்னோட ஹஸ்பண்ட் அண்ட் ஃபேமிலி, எங்கள் மாமியார், எங்கள் அம்மா, என்னோட ஃபேமிலிக்கும் இந்த டைமில் எனக்கு மனமார்ந்த நன்றி. அண்ட் மை சீனியர் ஸ்டூடெண்ட் பசங்க எல்லாரும் எஃபெக்ட் போட்டு நான் படிங்கன்னு சொன்ன உடனே படித்த என்னோட எல்லா சீனியர் ஸ்டூடெண்ட்டுக்கும் என் மனமார்ந்த நன்றி. தேங்க்யூ. மறக்காம மணி அழுத்துங்க, மற்றவங்களுக்கு அனுப்புங்க, கருத்துக்களை பதிவிடுங்க, ரசனைக்கு கை கொடுங்க.